நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் மேனி சிலிர்க்கிறது. ஒரு பாடலை 4 வீதிக்கு ஒரு ராகத்தை ராக ஆலாபனையோட பண்ணணும் பாடினார்கள் அப்படின்னா, ராக ஆலாபனை தாள விதவிதமான தாளங்கள், அதுல அந்த பொருள் எல்லாமே இறைவனை நோக்கி தான் நம்மளுடைய சங்கீதம்ங்கிறது தெள்ள தெளிவாக. இதுல கேள்விக்கே இடம் இல்லையே. இது சங்கீதம்ங்கிறது இறைவனை நோக்கி தான் இருக்கணுமா, இல்ல தனியா இருக்கலாமா, என்னெல்லாமோ கேள்விகள் இப்போ எழும்பி கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல தெள்ள தெளிவா எம்பெருமானுக்காகவே இந்த சங்கீதம் அப்படின்னு அத அர்ப்பணமாக அவர் சுவாமி நீங்க பாடினாதான் அவர் காலை எடுத்து அசைப்பார். நீங்க பாடினாதான் பஞ்சகால 6 கால பூஜையும் அப்படிதான், பஞ்ச புராணமும் அப்படிதான். நீங்க ஒவ்வொரு பூஜையும் நீங்க பாடினாதான் அவர் பண்ணிக்கிறாருங்கும் போது அந்த பாட்டுக்கு ஓதுவா மூர்த்திகளுக்கு எவ்வளவு கௌரவம் நம்ம சுவாமி கொடுக்கிறார். கோவில் மூர்த்திகள் உண்மை உண்மை. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்பது அப்பர் சுவாமியுடைய வாக்கு. அதனால முழுக்க முழுக்க பெருமானுடைய போற்றியே இந்த தேவாரம். வேற எதுக்குமே இடம் கிடையாது. எங்கள் ஓதுவா மூர்த்திகளை பற்றி சொல்லுகிற போது அவர்களெல்லாம் எப்படி பாராட்டப்படுகிறார்கள் தெரியுமா? பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள்னார். அவ்வளவுதான் சம்பந்த சுவாமியுடைய வாக்கு. ரொம்ப அழகா சொன்னீர்கள். இப்போ கோவில்கள்ல 6 கால பூஜை நடக்கும் பொழுது இந்த காலத்துக்கு இந்த பண் அப்படின்னு ஏதாவது என்ன வரமுறைகள் இருக்கு? எப்படி கோவில்கள்ல ஓதுவார் மூர்த்திகள் பாடல்களை பாடுறீர்கள், அதெல்லாம் பத்தி விளக்கி சொல்லணும். புகழ்பெற்ற சிவஸ்தலங்களிலும் சரி, இல்லை அனைத்து சிவாலயங்களும் சரி, அந்த காலங்களில் பூஜை ஆகின்ற பொழுது பூஜை முடிந்த பின் அந்த வேதங்கள் சொன்னிய பின் தமிழ் வேதமாகிய எங்களுடைய திருமுறையை பாடப்படும். அதில் பஞ்சபுராணம் தான் முதலிலே எந்த சன்னதியிலும் பாடக்கூடிய பழக்கம் அந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நிலவுகிறது. அந்த பஞ்சபுராணம் என்றாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, பல்லாண்டு, பெரிய புராணம் என்ற 5 பாடல்களை 5 விதமான ராகத்தில், அதாவது மிகைப்படுத்தாமல் அதில் நிரவல் எதுவும் செய்யாமல் வெறும் வார்த்தைகளை கொண்டு பொருள் புரிந்து பக்குவமாக அது பொருள் பக்தியோடு பாட வேண்டும். இதுதான் பஞ்சபுராணம் பாடுகின்ற முறை. எல்லா கோயில்களிலுமே இந்த பஞ்சபுராணம் பாடிய பின் தான் அவர்கள் ஆராதனை அழித்து மற்ற பிரசாதங்கள் தருவது வழக்கம். அனைத்து கோயிலும் இதையே பின்பற்றுகிறது. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப அந்த பஞ்சபுராணமோ அல்லது பன்னீர் திருமுறையோ அல்லது தேவாரம் அண்ட் புராணமோ அந்த கோயில் பழக்கத்துக்கு தக்கன சில காலங்களில் மாறுபடும். இதே சமயம் காலசந்தி என்றால் அனைத்து இடத்திலும் சோடோபச்சார பூஜை என்று சொல்லுவார்கள். அந்த சோடோபச்சார பூஜை நடந்தால் பஞ்சபுராணம். அதே சமயம் உச்சிக்காலம் இந்த அர்த்தஜாமம் என்று வருகின்ற பொழுது அதில் அவருடைய தீபாவதனுடைய அளவை குறைத்து கொண்டுவார்கள், பஞ்சோபச்சாரம் என்று சொல்லுவார்கள். அந்த பஞ்சோபச்சாரம் சொல்லும்போது தேவாரம் புராணமும் பாடுகின்ற பழக்கம். அர்த்தஜாமம் ஆகும் பொழுது பள்ளி அறையிலே பொன்னூஞ்சல் பாடி இறைவனை நிறைவு செய்து அந்த பூஜையை நிறைவு செய்வார்கள். இது அந்த பொன்னூஞ்சலை கொஞ்சம் பாடி காமிக்க முடியும்? பொன்னூஞ்சல் பாடணும் அப்படின்னு சொல்றீங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி அது நாங்கள் அந்தந்த கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சிவாச்சாரிய பெருமக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடுவோம். நல்ல விஸ்தாரமாக பாடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அழகாக விஸ்தாரமாக பாடுவோம். அந்த பொன்னூஞ்சலை அழகாக படித்து இருக்கிறார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோச மங்கை
ஆரா அமுதின் அருட்தாளினை பாடி போரார்வேற் கண்மடவீர் போரார்வேற் கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ. இதையே வேகமா அப்படின்னா நாட்டுப்புற கலைகள்லேருந்து இது இங்கேருந்து தான் எப்படி போயிருக்கு பாருங்க. முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமில் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மில் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மில் அத்தன்னையாரன் நம்மானை பாடி ஆட போற்றும் நமிடித்தும் நாமே. இந்த மாதிரி சீக்கிரம் பாடக்கூடிய பாடல்களும் திருவாசகத்திலே அமைந்திருக்கிறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் கேட்டது பொன்னூஞ்சல். இந்த பொன்னூஞ்சலையும் நாங்கள் சீக்கிரமும் பாடுனேன். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை எரியினிதமந்து நாராயணனறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதினருட்டாடினை பாடி போரார் வேற்கண்மடவி பொன்னூசலாடாமோ என்று ஆனந்த பைரவில சீக்கிரமும் பாடி முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதம் ஐயா. துரிதமாகவும் பாடும். அதாவது ஒரே பொன்னூசல்ல நீலாம்பரியில பாடினப்ப பொன்னூசலுக்கே உரிய ராகம் நீலாம்பரின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்த செகண்ட் ஆனந்த பைரவில பாடினோன்னா ஆஹா ஆனந்த பைரவி தான் அதுக்கு உரிய ராகம்ங்கிற அளவுக்கு உங்க குரல்ல கேட்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு ஐயா. இப்போ பண்ணிசை பத்தி பார்த்துட்டு வரோம் ஐயா. ஸோ ஒரே பண்ணு இப்போ ஒரே பண்ணுக்கு அதாவது வந்து ராகங்கள் இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து கர்நாடக சங்கீதத்தில் சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ சாதாரி நட்ட ராகம் ரெண்டும் வந்து பண்ணு, ஆனால் ரெண்டும் பந்தோராளி ராகத்தை குறிக்கிறது. இப்படி வெவ்வேறு பண்கள் இந்த ராகத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஏதாவது ஆராய்ச்சி ஏதாவது உண்டா? அதே போல் இந்த பன்முறைகள் பார்த்தோன்னா 7th 8th செஞ்சுரியில் அவர்கள் மூவர் பாடியது எப்படி வழி வழியாக இவ்வளோ காலம் கடந்தும் எப்படி பாதுகாத்து வருகின்றது? இது ரெண்டுத்தை பற்றியும் சொன்னேன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் அடியேனும் நம்முடைய பெரும்பான நம்பி ஐயாவும் கலந்து சொல்ல போகிறோம். உங்களுடைய கேள்வி வந்து 2-3 பெண்களுக்கு ஒரே ராகமாக இருக்குது, அதை பற்றி உங்களுடைய இது என்ன, ஏன் இது மாற்றலை அப்படின்னு கேட்குறீங்க. காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லி கவ்வானம் என்று 4 பண்கள் இருக்கின்றன. இந்த 4 பண்களுக்கும் நவரோஜ் என்ற ராகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேயுறு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்ற நவரோஸ் ராகம். இதே காந்தாரத்தில் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று கொல்லி கவ்வானம் தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அடுத்தது கொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்று 4 பெண்கள். இந்த 4 பெண்களும் நவரோஸ் ராகத்தில் வருது. இது ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிற்றறிவு கேட்டு வந்து நம்முடைய சான்றோர்கள்லாம் ஒரு முடிவு செய்து இருக்கிறார்கள். இந்த 4 பெண்களுமே பார்த்தீர்களானால் செம்பாலை பண்ணிலிருந்து வருகிறது. காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லி கவ்வானம். செம்பாலை பண்ணிலிருந்து அரிகாம்போதியனுடைய இதிலேருந்து பாடப்படுகிறது என்பது ஒரு வழியாக நாம் ஆய்வுக்கு இருந்துடும். இந்த அரிகாம்போதியனுடைய ஒரே ஒரு ஸ்வரங்களை மாற்றினோம்னா இந்த நவரோஸ் பேசும். நிஷாதத்தினுடைய தத்துவார்த்தம் இந்த நவரோஜ் ராகம் பேசும். இந்த மத்திமாதியை
மத்தியமத்திலேருந்து எடுத்தோம்னா இந்த நவரோஸ் ராகம். இந்த 4 பண்களுமே பார்த்தீங்கன்னா மத்தியமத்தில் பாடினால் மட்டுமே அழகாக இருக்கிறது. மாதர்பிறை கண்ணி. ரெண்டாவது என்னன்னா, அதில் வரக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் ஒரு வெற்றி அடைய ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு வெப்பு நோய் தாக்கி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதை தீர்க்கும் பொழுது அந்த ஆனந்த களிப்பில் அவன் பஞ்சமத்தையும் எடுக்கலை, சட்சமத்தையும் எடுக்கலை, மத்தியமத்தில் மந்திரமாவது நீர், அவனுடைய உள்ள கிடக்கை பஞ்சமத்திலேருந்து அவன் எடுக்க முடியாது அந்த இடத்துல. அதே மாதிரி அப்பா நீ எல்லாரையும் வழிபடாமல் அடியார்கள்லாம் அங்கே இருக்காங்களே, நீங்கள் முன்னாடியே வந்துட்டியே, நீ கொஞ்சம் அவங்கள தான் போற்றி பாடிடும்ப, அவங்க மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்ரு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது சொல்கிறார், எனக்கு எதுப்பா எனக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி அடியாருடைய பெருமையே எனக்கு தெரியணும். அப்போ இறைவனே அடியெடுத்தில்லை வாழந்தனர்தம் என்று அடியெடுத்து கொடுக்குறார். இறைவனே அடியெடுத்து கொடுத்துட்டாருங்கிற அந்த சந்தோஷத்தில் மத்தியமத்திலேருந்து எடுக்கிறார். தில்லை வாழ் அந்தணர்தம். சரி, யாருமே காண முடியாத பெருமான் உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி இரண்டு தம்பதி சமேதராகவே காட்சி கொடுத்தார். அந்த ஆனந்த களிப்பில் அவர் சொன்ன மாதர்பிறை கண்ணியானை, இது தீர்க்க முடியாத சூளை நோயை தீர்த்தார். நான் இதை விட ரொம்ப அற்புதமான எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லைப்பா, தீர்த்துட்டியே அப்படின்னு அந்த ஆனந்த களிப்பு. மத்தியம உடனே டாப் சுதி கூற்றாயினவாறு. இந்த மாதிரியான ஆனந்த களிப்பிலே மிதக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இந்த காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி கவ்வானம், இந்த 4 பெண்கள்லேயும் நிறைய சந்தர்ப்பங்கள் வருது. அதனால என்னமோ தெரியல, இந்த மத்தியம சுதியிலேருந்து பாடணும் அப்படின்னு சான்றோர்கள் இந்த பெண்களுக்கு இந்த ராகத்தையே சூட்டி இருக்கிறார்கள் என்று. பக்தி பெருக்க பொறுத்து அந்த சிவபெருமானுடைய லீலைகள் காட்சிகளை பொறுத்து முருகப்பெருமான் 16ஆம் நூற்றாண்டுல வந்தக்கூடிய முருகப்பெருமானை பார்த்த உடனே சுவாமி அருணநாத விந்து கலாதீனமோ நம இந்த போற்றிய ஒரு சுவாமியை அர்ச்சனை பண்ணும் பொழுது அவர் பஞ்சமத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இல்லை மேல் சற்றுமத்திலேருந்து எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சியில் இல்லை, உடனே அந்த ஆனந்த கழிப்பு உடனே எடுத்தார். நாத விந்து கலாதீனமோ நம வேத மந்திர ஸ்வரூபானமோ நம என்று ஆனந்தமான ஒரு இடத்தை பிடித்தார். ஆகவே இந்த நவரோஸ் பண் 4 பண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று அறிவுபூர்வமாக ஒரு செய்தியை ஆன்றோர் பெருமக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை இன்று வரையும் ஓதுவாமூர்த்திகள் பாதுகாப்போடு அந்த பதிகங்களை பின்பற்றி வருகிறார்கள். சத்குரு அவர்கள் அழகாக விளக்கம் சொன்னார்கள். அதை ஒட்டி பண் வகுத்தது மதங்க சூளாமணி என்ற அம்மையார். அவர் யாருன்னா, அருவான் 3 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்த திருநீர்கண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மரபில் வந்த பொண்ணு. 12ஆம் நூற்றாண்டில் மதங்க சூளாமணி வருகிறார். ராஜராஜ சோழன் தேவாரத்தை எல்லாம் இருக்கிற இடம் போக்குவரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அது சுவடியிலேருந்து எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு ராகம் அமைக்கணுமே என்று அந்த அம்மையாருடைய துணையை நாடினான். அந்த அம்மையார் போட்ட வடி அது காலங்காலமாக இன்றைய வரை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே நியதி, முன்னையோர் சொன்னது செஞ்சது தான் மரபு என்ற வழி இந்த 23 பண்களை விட்டு நாங்கள் தாண்டலைங்க. ராகம் பண்ணு என்று சொன்னால் இலக்கியம் சொல்லுது 17,000 சொச்சம்னு. ஆனால் நாங்கள் 23 அந்த குறுகிய வட்டத்தில் வச்சிட்டோம். அதை மாற்றுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பக்தியோடு இருக்கிறோம். இருந்தாலும் அது ஒரு ஆய்வில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை தமிழிசை சங்கம் போன்ற பெரிய அமைப்புகள் பல ஓதுவா மூர்த்திகள் கலந்து கொள்ள இன்னும் அதை முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அது வளர்ச்சிக்குத்தான் அறிகுறி என்று நான் இந்த வயசில் நான் நினைக்கிறேன். சின்ன வயசெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க தெரியாது. ஏன்னா அவங்க காலத்தை ஒட்டி எல்லா மியூசிக்கிலையும் இணைச்சு பாடலாம் என்று பாடுகிறார்கள். அதை நாங்கள் வயசானவங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியோ நம்ம தேவாரம் வளர்ந்துட்டோம், அவ்வளோதான். அதை நான் தடையாகவும் சொல்ல விரும்பவில்லை. அது இலக்கணமே உண்டு ஒன்று.
பழசையும் போற்றணும், இதையும் பண்ணணும். பெருமானே முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியனேன்னு வருது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பயிர். அதனால் அதை வரவேற்கிறோம். என்றாலும் எம்போன்றார் 23 விட்ட தாண்டி போகல. யாழ்மூரி என்ற ஒன்று பண்ணுன்னு வைத்து கொண்டால் அதை சேர்த்து 24. யாழ்மூரி பண் என்பது அந்த யாழை முறித்து பாடின ஒரு சம்பவம். அதெல்லாம் சொன்னால் நேரமாயிடும். அதை வைத்து சொன்னார்கள். முறிக்கிறது இல்லை, இடையினரா பெரிய வல்லினரா இல்லை, யாழ்முறி அது பண்ணு. அது பழையகால சம்பிரதாயம். இட் கம்ஸ் அண்டர் நீலாம்பரி, அந்த ராகத்தில் தான் வருது. இன்றைக்கும் திருவாவடுதுறை மடத்துலலாம் அந்த மாதர் மடப்புடியும் நீங்களும் தெரிஞ்சது, அம்மாலாம் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். மாதர் மடப்புடியும் இப்போ அட்டானாவில் இருக்குது. இல்லை, அது நீலாம்பரியில் தான் பாடணும். ஏதோ ஒரு சம்பிரதாயத்தில் இப்போ சமீபத்தில் வந்த ராகம் அட்டானா என்றாலும் அதை பாடி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கு பழைய பண் பெயர் மேக ராக குறிஞ்சி. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்,